சொன்னா, இந்த மாரி வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொருள வாங்கிக்கங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு நெறைய இடங்கள்ல தன்னுடைய உறவையும், நட்பையும், பணத்தையும், நேரத்தையும் இழந்த நம்ம, அதையும் மீறி சரி இது இது என்னதான் சொல்லிற போறாங்கன்னு கேட்கலான்னு வந்திருக்கிற, இந்த நேரம் ஒதுக்கி வந்திருக்கிற அத்தனை அதிர்ஷ்டசாலிகளையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப சொன்னாரு ஈஸ்வரன் சார் சொன்னாங்க. அதாவது 91ல இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு 33 வருஷமா இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறதுல ஒரு தீராத காதல் எனக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு 19 வருஷம் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு, இந்த எண்ணி சுட்ட பண்ணையாரத்தினால என் குடும்பமே தலைக்க முடியாது. அப்ப நாம எப்படி நம்மளுடைய கனவுகளை அடையிறது? மத்தவங்களுக்கு எப்படி உதவி பண்றது? இந்த மண்ணுல வந்ததுக்கான அடையாளத்த நான் எப்படி பதிவு பண்றது? அப்படின்னு எனக்குள்ளாரே ஒரு கேள்வி இருந்துச்சு. அதனால ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நான் வேலைய விட்டுட்டு வெளியில வந்துட்டேன். அந்த அந்த கம்பெனி நல்லா இருக்கும், இந்த கம்பெனி நல்லா இருக்கும், இவன் தான் நம்மள தூக்கி நிறுத்த போறான்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனிலும் போனோம். போயிட்டு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி தான் வந்தோம். ரிசல்ட் ஒண்ணும் பெருசா இல்ல. அதனால இனிமே வேண்டாம்டா சாமி, நம்ம ஜாதகமாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்து கையில வச்சு உட்கார்ந்துருக்கும் போது, என்னுடைய நண்பர், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குலதெய்வம், என்னுடைய இனிய நண்பர் திரு சேலம் வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் மட்டும் இல்ல, என்னுடைய 7 தலைமுறையும் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த என் காதுல சொல்லி, இது ஒரு வித்தியாசமா தெரியுது, இதை நாம செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டப்ப, எனக்கு இப்ப நான் சொன்ன 33 வருஷம் அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இந்த அனுபவத்துல இதை பார்க்கும்போது இங்க ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது. எத்தனையோ கெட்டது நடந்திருக்குது. ஆனா கடைசியில ஏன் கடவுள் பிரபஞ்சம் நமக்கு இந்த விஷயத்த கொடுக்குது? ஆனா நிறைய நாள் நான் இதுக்காக ஏங்கி இருக்கிறேன். பிரபஞ்ச பேராற்றலே, எனக்கு 59 வயசு ஆகி போச்சு, நான் இப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடணும். இப்ப ஊர்ல இருக்கவங்க பாக்குறவங்க, இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் டவுசருக்குள்ளார சொக்காய் விட்டு சுத்தி இருக்கிறான், பைத்தன்டா, கவர்மெண்ட் வேலை கிடைச்சி அதை விட்டுட்டு வந்திருக்காண்டான்னு நினைக்கிறாங்களே, இப்படி பேசுறாங்களே. இவங்கெல்லாம் நான் செய்யற தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு புனிதமான தொழில், ஒரு இல்லாதவங்களுக்கு, ஒரு நடுத்தர மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு புரிய வைக்கணுமேனு நான் பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட அடிக்கடி கேட்பேன். அப்படி அதனோட விளைவு தான் பிரபஞ்சம் இவனை இதுக்கு மேல சிரமப்படுத்த கூடாதுங்கிற மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ திரும்பவும் அவருக்கு ஒரு நன்றியும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்த இதுக்காக உழைத்த அத்தனை உத்தமர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ளார நான் ஒரு 2 மாசம் ஆச்சுங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். என்னன்னா, நான் இதுல முதல்ல நான் ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தான் உள்ள வந்தேன். இன்னையோட எனக்கு 2500 ரூபாய், அதாவது 2.5 மடங்கு எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன சார் இதுல அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நான் முதல்ல சொன்ன எண்ணி சுட்ட பணியாரம், கை கட்டி நிக்கிறது, எனக்கு வயித்தால போனாலும் வாயால போனாலும் எதை பண்ணாலுமே நீ டியூட்டிக்கு வரல சார், வீட்டுல ஒருத்தர் தவறிட்டாங்க சார். அப்படியா? அவங்க தவறிட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போய் என்ன பண்ண போறீங்க, உயிர் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டு மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருந்து நம்மளால முடியாது அப்படிங்கிறதுனால நான் வெளியில வந்தேன்னு சொன்னேன். ஏன் நான் தான் பாஸா இருக்கணும், என் தொழிலுக்கு நான் விருப்பப்பட்டப்ப நான் வேலை செய்யணும், என்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு வருமானம் வரணும். நான் யார்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சதுதான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட் சிஸ்டம். இது பாத்தீங்க அப்படின்னா, நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளையின் மூலமாக இந்த பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, என்ன இது மட்டும் இல்ல, நிறைய சமூக நல திட்டங்களை செய்யணுங்கிறதுக்காக உருவாக்குன சிஸ்டம் தான் இந்த ஸ்பீட் காஸ்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல ஒரே ஒரு விஷயம் நம்மளை மாத்துது. என்னன்னா, 1000 ரூபாய் டொனேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் மூலமாக எவ்வளவு பேருக்கு உதவி பண்ண முடியும்? எத்தனையோ அறக்கட்டளைகள் ஆரம்பிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா எவ்வளவு பேர் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுக்கு மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, இதை பொறுத்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த நல்லதே நடக்கும் சமூக அறக்கட்டளை உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அறக்கட்டளையாக மாறப்போகுது. அதுக்குண்டான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு முறை டொனேட் பண்ணா போதும்னு சொல்றீங்களா சார்? இப்ப ஏற்கனவே இருந்த சிஸ்டத்துக்கும் இங்கேயும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் இல்லைங்க சார். முதல்ல இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்க கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் சிஸ்டம்னு. அப்ப கம்பெனி இல்லை அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு ஓனர் கிடையாது, எம்டி கிடையாது, ஜிஎம் கிடையாது, ஆபீஸ் கிடையாது, டேபிள் கிடையாது, சேர் கிடையாது, பியூன் கிடையாது. அப்படின்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சர்வீஸ் சார்ஜுங்கிறது ஒவ்வொரு கம்பெனியும் அதை வச்சுதான் குடும்பம் நடத்துவான், அந்த கம்பெனியை நடத்துவான். அப்ப இந்த இடத்துல சர்வீஸ் சார்ஜுங்கிற ஒரு விஷயம் கூட இல்லாம பண்ற அப்படின்னா, ஏன்னா இது மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறதுனால, இங்க நடுவுல இந்த சிஸ்டம்ங்கிறது கூட எதுக்கு அப்படின்னா, யாருக்கு என்ன உதவி பண்ணும், யாருக்கு எந்த நேரத்துல உதவி கிடைக்கணும் அப்படிங்கறத ஒரு முறைப்படுத்துறதுக்கு தான் இந்த சிஸ்டம். அப்படி எல்லாம் கசாமசான ஆயிடும். நடுவில் ஒரு போலீஸ்காரர் டிராபிக்ல நிக்கிறாருன்னா அவர் அந்த முறைப்படுத்துறதுக்காக, அந்த மாதிரி அந்த டிராபிக் போலீஸ்காரன் தான் நம்ம சிஸ்டம். அப்ப இங்க சர்வீஸ் சார்ஜுங்கிறதும் கிடையாது,
இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம், இதை இவ்வளவு பண்ணு அவ்வளவு பண்ணு இவ்வளவு பட்டா அவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற கதையே இங்க கிடையாது. ரினியூவல் வருஷம் வருஷம் நீங்க இதை ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போய் இது இது சூப்பருங்க, இது இந்த எண்ணெய் மட்டும் தடவி பாருங்க, தலைமுடி எப்படி வளருது பாருங்கன்னு சொல்லி 2 வருஷத்துல அவனை சொட்டையாக்குறது, இந்த விஷயம் கிடையாது. அப்ப மார்க்கெட்டிங்கிறது கிடையாதுனால இங்க ப்ராடக்ட் கிடையாது, இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் இங்க கிடையாதுங்க. அப்ப என்னதான் சார் இருக்கு அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது வந்து யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா கம்பெனியில் இருக்குமானா இருக்கவே இருக்காது. நான் ஒரு 10 கோடி ரூபா 50 கோடி ரூபா போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா கூட நான் என்னுடைய மக்கள்லாம், அதாவது என்னோட தொழிலாளர்கிட்ட நான் பேசும்போது, தொழிலாளர் மேல அக்கறை உள்ள மனிதனாக இருந்தாலும் கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 10 கோடி போட்டாங்க, ஏதோ இந்த ஒரு 1.5 கோடி பக்கமா தான் லாபம் இருந்துச்சு, எனக்கு 5 கோடி லாபம் வந்திருக்கும். ஆனா நான் வெளிப்படையா அங்க சொல்ல முடியாது. சொன்னா அந்த தொழிலாளிகளோட வறுமையின் காரணமாகவும் அவங்களுக்கு தேவையின் காரணமாகவும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேட்கலாமான்னு கேட்க தோணும். அப்ப அதனால வந்து அந்த வெளிப்படைத்தன்மைங்கிறத அங்க சொன்னேன் அப்படின்னா நான் தெருவுக்கு வந்துருவேன். அதனால சொல்ல மாட்டேன். இங்க என்னன்னா, இங்கதான் வெளிப்படைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் காலையில் 4:30 மணிக்கு மீட்டிங் வந்தா தெரியும். சிஸ்டத்தை ஓபன் பண்ணி காமிக்கிறது, நம்ம இங்க என்னென்ன நடக்குது, இத்தனை கிலோ அரிசி இருக்குது, இவ்வளவு பருப்பு இருக்குதுன்னு சொல்ற அளவு மாதிரி நம்ம எல்லாமே வெளிப்படையா வந்து, இன்னைக்கு ஒருத்தர் புதுசா இன்னைக்கு உள்ள வந்திருக்கீங்களா, நீங்களும் ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு நிறுவனம், ஒரு சிஸ்டம். இங்க முதல்ல சொன்ன 100% சிஸ்டம் ஒர்க். நம்ம கிட்ட இருக்க சிஸ்டம் உருவாக்கி கொடுத்த சங்கர் சாருக்கு இந்த இடத்துல வந்து தலை தாழ்ந்து என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன மூளைக்குள்ளார எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா, இன்னைக்கு தெரியாதுங்க எனக்கு. நான் சொல்றேன், இந்த சங்கர் சார் கண்டிப்பா நோபல் பரிசு கூட கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயங்க. இதை வந்து மக்களால் மக்களுக்கு, எங்க ராமலிங்க சார் சொல்லுவாங்க, இதே சிஸ்டத்தை நான் வந்து ஒரு எம்டின்னு போட்டு என்னோட கணக்கு கொடுத்தா ஒருத்தம் கூட வரமாட்டேங்குன்னு சொல்லுவாரு. அது உண்மை. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நடைமுறையும் ஈஸியா இருக்கும், அதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மக்கள் இருந்து மக்களால் மக்களுக்காக நடத்தக்கூடியது. யாருமே இங்க பணத்தை இங்க கொண்டா ஒரு 100 ரூபாய் கொடுசாமி, இந்த உனக்கு 20 உனக்கு 20 இந்த உனக்கு 60 அப்படின்னு பிரிச்சு கொடுக்குற வேலை நம்மளது இல்ல. மக்கள் டு மக்கள், மக்கள் யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கறத சிஸ்டம் சொல்லும், அவங்க அனுப்புவாங்க. யாருகிட்ட இருந்து உங்களுக்கு வரும்னு சொல்ல அவங்க கிட்ட வாங்கிக்குவாங்க. ஸோ இது வந்து உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை அடிப்படையா வச்சு நம்ம நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த உதவி திட்டத்துல என்ன சார் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு திட்டம் இருக்குமே சார் அப்படின்னா, ஆமா திட்டம் இருக்கணும், இருந்தாதான் அது முறையா ஒழுங்கா போகும். அப்ப இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கறத நம்ம தாரக மந்திரம் முதல்ல சொன்னேன். ஒரே ஒரு முறை நீங்க 1000 ரூபாய் நீங்க வந்து முகம் தெரியாத ஒரு நபருக்கு நீங்க டொனேட் பண்றீங்க, ஒரே ஒரு 1000 ரூபாய்ங்களா? ஆமா சார். அப்ப கொடுத்த இந்த நம்ம வள்ளுவர் கூட சொல்லுவாரு, ஈந்து ஊக்கம் இன்பம்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதும்பாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஆயா காயா ஒரு கம்பி பிடிச்சி நின்றுட்டு இருக்குது. நாம பார்த்துட்டு ஆயா நீங்க உட்கார ஆயா அப்படின்னு சொல்லி சொன்னாதான் அந்த ஆயா வந்து நல்லாரு சாமி அப்படின்னு சொல்லுது பாத்தீங்களா, அது கூட ஒரு உதவிதான். ஒரு ஒரு சாப்பிட முடியாம ஒரு நண்பர், ஒரு கை கால் ஊனமானவங்க யாராவது ஒருத்தர் வந்து உதவி கேட்கறாங்க, அவங்களுக்கு உடனே ஏதாவது சாப்பாட்டுக்கு பாடு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க சாப்பிட்டவங்களோட அந்த கொடுத்தல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் சார் தெரியும். அந்த மாதிரி நம்ம உதவி பண்ணி பல மடங்கு பெறக்கூடிய ஒரு அருமையான திட்டம். இதுல என்னன்னா ரொம்ப சிம்பிளா, அதாவது மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணவங்களுக்கு தெரியும். 2, 4, 8, 16 இதை விட கீழே மேட்ரிக்ஸ் போக முடியாதுங்க. 3, 6, 9, 3, 9, 27 அப்படி கொண்டு போவாங்க. 4, 16, 64ன்னு 4 மேட்ரிக்ஸ் கொண்டு போவாங்க. 5, 25, 125 5 மேட்ரிக்ஸ் கொண்டு போவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நிறைய 5 கோடி 10 கோடி 100 கோடின்னு காமிச்சிட்டு தெருக்கோடியில ஓடுறதுக்கான பிளான் அது. இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் எல்லாமும் பெறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில 4 லெவலுங்க சார். இங்க 8 லெவல் 10 லெவல் எல்லாம் கிடையாது. உள்ள பூந்து வெளியில வரதுக்குள்ள அதுங்காட்டி 1 வருஷம் படிச்சா அதுங்காட்டி எனக்கு எவ்வளவு தொகை வந்துருச்சான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். கம்பெனி ஆரம்பிச்ச சிஸ்டம் ஆரம்பிச்ச 2 மாசத்துக்குள்ள எவ்வளவு மிராக்கல் நடந்திருக்கு நம்ம சொல்றேங்க. முதல்ல நம்ம முகம் தெரியாத ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணதும் நமக்கு வந்து ஒரு யூசர் நேமும் ஒரு பாஸ்வேர்டும் நமக்கு கிடைக்குங்க. இதை வச்சுட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, நீங்க 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டீங்க, அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைச்சது, சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சது. இதுக்கு மேல இந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, கொடுக்குறவங்களை கண்டா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள், ஏன்னா பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தான் நம்ம எல்லாருமே. அப்ப நாம வந்து ஒரு அம்மா வந்து ஒரு அப்பா வீட்டுல வெளியில இருந்து வாங்கிட்டு வர்றாரு, ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அந்த குழந்தைங்க அடிச்சுக்காம சண்டை பண்ணாம எல்லாம் பிரிச்சு சந்தோஷமா சாப்பிடுறது, போதாக்குறைக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த தாய் அவ்வளவு சந்தோஷப்படுவா. என் குழந்தை எப்படி இருக்குது பாரு, மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணி எப்படி சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாம இருக்குது. அந்த மாதிரி
ஒரு அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுத்தோம்னா அந்த வீட்டுல இருக்க தாய் நம்மள ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்க. என் குழந்தைக்கு பாரு எவ்வளவு ஆசையா அன்பா பாசமா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருன்னு நம்ம நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது பிரபஞ்ச தாய் தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த பிரபஞ்ச பேராற்றல் என்ன பண்ணுன்னா நமக்கு வாரி வழங்கும். நிறைய பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும். சார் நீங்க ஒரு 10,000 30,000 40,000 சம்பளம் வாங்குறீங்களா, அதுல ஒரு 10% டொனேட் பண்ணுங்க சார், உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுன்னு அவங்க சொல்லுவாங்க. அது வந்து சாதாரணமா சொல்ல ஆய்வு நடத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், வாங்குறது 30,000, இதுல வந்து ஏற்கனவே 3,000 4,000 துண்டு விழுவுது. எனக்காக துண்டு ஒரு சிலருக்கு வேட்டி, ஒரு சிலருக்கு சேலை இப்படி விழுவுது. இந்த இந்த லட்சணத்துல வந்து நான் இன்னும் 3,000 வந்து செலவு பண்ணா இன்னும் எந்த கடன்காரங்கிட்ட நான் வாங்கி கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும். அதனால வந்து எனக்கெல்லாம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆன பின்னாடி பண்ணிக்கலாம். கொடுக்குற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க சார். கொடுக்க மாட்டோம்னா இல்ல, நம்மளாம் ஒன்றும் அவ்வளவு மோசமான ஆளுங்க இல்ல. எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது. அந்த ஈந்தோக்கம் இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்குது. முடியலையே, பட்ஜெட் இங்க துண்டு விழுவுதா, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற கவலை தான். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்தா அதுல சந்தோஷம் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியுது. இந்த இடத்துல நீங்க ஒரு 1000 ரூபாயா ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷமா டொனேட் பண்ணி அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்க வாழ்த்தி கொடுத்தீங்க பாத்தீங்களா, இதுக்கு பின்னாடி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா 2 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு வரும். அதாவது நீங்க ஜிபே போன்பே கொடுத்துருப்பீங்க, அந்த உங்க நம்பரை கொடுத்துருப்பீங்க. 2 பேர் வந்து முகம் தெரியாத நம்பர், நீங்க ஏற்கனவே முகம் தெரியாத நபர்கிட்ட தான் கொடுத்தீங்க. இப்ப முகம் தெரியாத 2 பேர் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. சார் உங்களுக்கு வந்து ஸ்பீட் காஸ்ட் சிஸ்டத்துக்கு வந்து பேசுறோம், உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் நான் அனுப்பணும்னு சிஸ்டம் காமிக்குது, நீங்க இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு அனுப்பிச்சிடலாங்களா சார், ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அனுப்புங்க சார் நம்ம சொல்லுவோம். உடனே அவங்க வந்து அவங்க ஜிபேல நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு பணம் வந்துடும். 1000 ரூபாய் ஒருத்தர் அனுப்பிச்சாரு, அதை வாங்கி உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்த தொகையில எனக்கு என்ன அப்படின்னு பார்க்காம இதை யாருக்கு டொனேட் பண்ணணும். நான் முன்ன வந்து 1000 ரூபாய் என்னுடைய சொந்த காசை கொடுத்தேன். இப்போ வந்து யாரோ கொடுக்குறாங்க, இதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் கொடுத்து நான் இதன் மூலமா நம்ம சந்தோஷப்படுறதாங்க. இப்ப இந்த 1000 ரூபாயில ஒரு 750 யாருக்கு அனுப்பணும்னு சிஸ்டம் காட்டும். அவங்களுக்கு நம்ம போன் பண்ணி இப்ப நமக்கு எப்படி அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஸ்பீட் காஸ்ட்ல இருந்து பேசுறேன், பிஸியா இருக்கீங்களா சார், ஃப்ரீயா இருக்கீங்களா, ஒரு 2 நிமிஷம் பேச முடியுமா, உங்களுடைய நம்பரு நேம் இதெல்லாம் காட்டுதுங்க சார், இதுக்கு அனுப்பிச்சா நீங்க அப்ரூவல் கொடுத்துட முடியுங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னா அனுப்புங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பீட் காஸ்ட்ல நிறைய பேர் அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுத்துறாங்க. அங்க கீழே யாரு ஸ்பான்சர்னு பாக்குறாங்க. அப்ப இங்க வந்து எப்படியும் உறுதியா பணம் வந்துடும். போன பணம் திரும்பி வருமா, நாய நரித்தின கோழி கூவுமானா இங்க கூவுதுங்க. போன பணம் திரும்ப வருது. எத்தனையோ பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டு போனவங்க கூட திரும்ப கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கதான் நடக்குது. அப்ப ஒரு 1000 ரூபாய் வந்ததுன்னா 750 ரூபாய் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பி அப்ரூவல் வாங்கிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு 1000 ரூபாய்க்கு இன்னொருத்தர் கூப்பிடுவாரு, அவரு ஒரு 1000 ரூபாய் அனுப்புவாரு. அதுல ஒரு 750 யாருக்கு அனுப்பணுமோ சிஸ்டம் சொல்ற நபர்களுக்கு நம்ம அனுப்பிடணும். இப்ப 750 அனுப்பிச்சிட்டோம், 1500 அனுப்பியிருக்கிறோம் சார். இதுல 1500 2000 வந்தது, 1500 அனுப்பிச்சோன்னா 500 ரூபாய் இருக்குங்களா சார். இந்த இடத்துல தான் சிஸ்டம் முதல்ல உங்களுக்கு உங்களுடைய அந்த பரந்த மனப்பான்மையை, தயாள குணத்தை, அந்த கொடை வள்ளல் தன்மையை பாராட்டி உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் இந்த சிஸ்டம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுங்க சார். ஓகேங்க சார், இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு 1000 ரூபாய் முகம் தெரியாத கொடுத்தோம். இப்ப 2 பேர்கிட்ட இருந்து வந்தது 2000 ரூபாய் வந்தது, 1500 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம், 500 ரூபாய் நம்ம கிஃப்டா வச்சுக்கிட்டோம். இப்ப அடுத்த லெவல்ல அடுத்தது அது மடங்கா பெருகணும் இல்லையா. அடுத்தது பாத்தீங்கன்னா 4 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 1500ன்னு 6000 ரூபாய் உங்களுக்கு வரும் ஜிபே மூலமா. இந்த 6000த்துல நம்ம கேட்கிற முதல் கேள்வி, நான் இப்ப யாருக்கு சார் நான் டொனேட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட் மாறிடும். அப்போ வந்து ஆமா சார் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சார், 6000 அனுப்பணுமா, அவசியம் இல்லைங்க. ஒரு 2500 ரூபாய் சிஸ்டம் சொல்றவங்களுக்கு 250 இருக்கலாம், 500 இருக்கலாம், 750 இருக்கலாம். இந்த 3 இதுல ஏதாவது ஒரு அமௌண்ட்டா நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதை வாங்கிக்கிட்டு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க. நம்மளையும் அவங்க வாழ்த்துவாங்க, எனக்கு இந்த உதவி பண்ணிருக்கீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்துவாங்க. இப்ப 2500 ரூபாய் நம்ம வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டோம், மீதி இன்னும் 3500 ரூபாய் இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குருநாதர் நம்மளை அழைச்சிட்டு வந்தாரு பாத்தீங்களா. நான் முதல்ல சொன்னேன் என் நண்பருக்கு நான் நன்றி சொல்றேன்னு. நீங்க இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்த அந்த நண்பர் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தாரோ, பொய் சொல்லி கூட்டு வந்தாரோ, மானை தேனை பொன்மானை போட்டு கூட்டு வந்தாரா எனக்கு தெரியாதுங்க. ஆனா உங்கள் குலதெய்வம் அவர் ரூபத்தில் இன்னைக்கு உங்களோடு வந்திருக்குது. இந்த லிங்க் அனுப்பிச்ச அந்த நண்பர் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சமமானவர். ஏன்னா இதை முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த நபருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் குலசாமியா இருக்கலாம், குருநாதரா வச்சுக்கலாம். இந்த குருநாதருக்கு இந்த சிஸ்டம் ஒரு 500 ரூபாய் அனுப்பிடுது. அவருக்கு அந்த காணிக்க இந்த நல்ல மனிதரை, இந்த தயாள குணம் உள்ள இந்த நண்பரை இந்த திட்டத்தில், இந்த அறக்கட்டளையில் கொண்டு வந்து சேர்த்த உங்களுக்கு சன்மானமாக ஒரு 500 ரூபாய் அப்படின்னு கொடுக்குது. சரிங்க சார், இன்னும் ஒரு 3000 ரூபாய் இருக்குங்களா சார். நீங்க உங்களுக்கு இப்போ 2000 ரூபாய் இந்த சிஸ்டம் உங்களுடைய தயாள குணத்துக்காக ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குது சார். இன்னும் ஒரு 1000 ரூபாய் மிச்சம் இருக்குங்க சார், அதை என்ன சார் பண்றது. ஒண்ணும் இல்லைங்க சார், இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் பாட்டு கிட்டலாம் போட்டு அப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணி உள்ள வராரு. பில்டப் பண்றதுக்கான தகுதி உள்ள ஹீரோ, நம்ம ஹீரோ உள்ள வராரு. இவருக்கு பேர் வந்து ரீபர்த் ஐடின்னு பேரு, குளோனிங் பேரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டின்னு பேர் வச்சிருக்கிறேன்.
இந்த 1000 ரூபாயில உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கிடைக்கும் சார். நீங்க முதல்ல பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து, இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு பேர்ட்ட இருந்து 1000 வந்துச்சு, 4 பேர்ட்ட இருந்து 1500 வந்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி அந்த ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ரீபர்த் ஐடி இத்தனை வேலைகளையும் செய்யும். இருந்தாலும் இன்னும் தெளிவா நான் பின்னாடி சொல்றேன். இந்த இடத்துல கிடைச்சிருக்க இந்த ஆட்டுக்குட்டிக்கு தீனியும் போட்டு தண்ணியை கொடுத்து ஒரு நிழல்ல ஓரமா கட்டி பாதுகாப்பா வைங்க. இது ரொம்ப தெய்வீக ஆடுங்க. அடுத்தது வரிசையா சொல்றேன். அடுத்தது 3வது லெவல். இப்போ பாத்தீங்கன்னா 8 பேர்கிட்ட இருந்து நமக்கு 2500 வரும். 1000 ரூபாய் கொடுத்தப்ப 2 பேர்கிட்ட இருந்து 1000 வந்தது. 1500 பண்ணப்ப 4 பேர்கிட்ட இருந்து 1500 வந்தது. இப்ப போன இதுல வந்து பாத்தீங்கன்னா போன சுற்றுல 2500 6000 ரூபாயில 2500 நம்ம வந்து முகத்தெரியாத நண்பர்களுக்கு உதவி பண்ணோம். இப்ப அந்த 2500 8 பேர்கிட்ட இருந்து 2500 20,000 ரூபாய் உங்களுக்கு வரும் நண்பர்களே. இந்த 20,000 நான் எவ்வளவு சார் டொனேட் பண்ணோம்? நாம தான் அதுக்கு மைண்ட் செட் வந்துட்டோம் இல்லையா? உடனே நீங்க 10,000 ரூபாய முகம் தெரியாத அந்த நண்பர்களுக்கு, சிஸ்டம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்க உதவியா அனுப்பிடுறீங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். 1000 ரூபாயில அனுப்பிச்சு ஒரு அடுத்தது 1500 ஒரு டொனேட் பண்ண, அடுத்து 2500, அடுத்தது 10,000. என்ன சார் எனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு சார். நான் ஒரு 1000 தான் கொண்டு வந்தேன். ஆனா இத்தனை உதவி நான் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு இவ்வளவு இன்ப அதிர்ச்சி எல்லாம் கொடுக்குறீங்களா சார் அப்படின்னா அதான் சார் நம்ம சிஸ்டத்தோட மகிமை. சரிங்க சார். 10,000 கொடுத்துறாங்கன்னா மீதி 10,000 இருக்குங்களா சார்? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? குருநாதருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அவருக்கு ஒரு 2000 ரூபாய் அவருக்கு வந்து குரு தட்சணையா கொடுத்துறோம். மீதி உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் இந்த சிஸ்டம் உங்களுக்கு உங்க நல்ல மனசை பாராட்டி இந்த கிஃப்ட கொடுக்குது. என்ன சார் நான் கொடுத்ததே வந்து 2 லெவல்ல எனக்கு 2500 2.5 மடங்குக்கு மேல வந்துருச்சு. இன்னும் ஒரு 6000 ரூபாங்கிறீங்க. ஆமா சார், உங்களுடைய நல்ல மனசுக்கு இதெல்லாம் இன்னும் கூட கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது கூட ஒரு சிலரால முடியல. ஆனா இங்க கொடுக்க 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 வளரும்னு அந்த பண வழக்கலை நிபுணர்கள் சொல்றாங்க இல்லையா, அதை அப்படியே உறுதிப்படுத்துது நம்ம சிஸ்டம். இப்ப 6000 ரூபாய் நீங்க வாங்கிட்டீங்க, கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 8500 ரூபாய் உங்களுக்கு பணம் வந்துருச்சுங்க. சரிங்க சார். இன்னும் ஒரு 2000 ரூபாய் இருக்குங்களா சார்? இந்த இடத்துல 2000 ரூபாய்க்கு 2 ஆட்டுக்குட்டி நமக்கு திரும்பவும் கிடைக்குது. ஏற்கனவே ஒத்தையா நின்றுட்டு கத்தி இருக்குது பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி கூட இந்த 2 கொண்டு போய் கட்டிடுங்க. அடுத்தது 4வது லெவல் வந்துருச்சு, ஃபைனல் லெவல். இந்த இடத்துல 16 பேர்கிட்ட இருந்து 10,000 வரும். 1,60,000 ரூபாய் நமக்கு வருது. சார் என்ன சார் இவ்வளவு வருது? இப்ப சார் சொல்லுங்க சார், இப்ப நான் வந்து எவ்வளவு சார் டொனேட் பண்ணோம்? ஒரு ஆர்வம் நமக்கு அதிகமாகும். 1000 ரூபாயை கொண்டு வந்தேன் நானு. 1500 ரூபாய் அடுத்தது கொடுத்தான், 2500 ரூபாய் கொடுத்தான், 10,000 ரூபாய் கொடுத்தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1,60,000 வந்திருக்கு. எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது நான் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வரல. இது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி உதவி கொடு உதவி பெறுங்கிற திட்டத்துல இப்போ 1,60 அப்படியே பல்கி பெருகி வந்திருக்குதுங்களா சார்? இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க யாருக்கும் டொனேட் பண்ண வேணாம் அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம பணம் வந்தா எப்போ மத்தவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம். ஏன்னா 4 லெவல்ல முடிக்கணும். இந்த நோக்கம் நீங்களும் உதவி பண்ணணும், மற்றவங்களுக்கும் உதவி கிடைக்கணும், உங்களுடைய பொருளாதார சுதந்திரமும் கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதார நிலை மேல வரணுங்கிறது தான் நோக்கம். சரிங்க சார். அப்ப 1,60 என்ன பண்ணணும்? இப்ப எல்லாமே நானே வச்சுக்கிறதா? இல்லைங்க சார். நம்ம குருநாதர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு 10,000 கொடுத்துருங்க சார். சரிங்க சார், கொடுத்துறேன் சார். நான் சந்தோஷமா கொடுத்துடலாம். ஏன்னா இத்தனையும் வர்றதுக்கு காரணமானவர் அந்த புண்ணியவான தான், அவரு கொடுத்துடலாம். ரைட்டுங்க சார். அப்புறம் சார் இந்த 1.45 இருக்கு இல்லைங்களா, அந்த 1.45 உங்களுக்கு வந்து சிஸ்டம் மனசார உங்களுக்கு ஃபைனலா கொடுக்கக்கூடிய இந்த தொகை. ஃபைனல்னா இதோட இல்லைங்க, என்ன சொல்றேன், இந்த 1.45 உங்களுக்கு. சரிங்க சார். அப்படின்னா இன்னும் கூட ஒரு 5,000 ரூபாய் இருக்குது. ஏன் இந்த 5,000 ரூபாய்க்கு திரும்ப 1000 ரூபாய் ஆட்டுக்குட்டி 5 ஆட்டுக்குட்டி வாங்கி ஏற்கனவே 3 கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட இந்த 5 ஆட்டுக்குட்டியும் சேர்த்து 8 ஆட்டுக்குட்டியா கட்டி வச்சிடலாம். சரிங்க சார். இப்போ ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்ப்போமா? ஒரு 1000 ரூபாய் நான் கொண்டு வந்தேன், 2 பேர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் வந்தது. 1500 ரூபாய் நான் டொனேட் பண்ணிட்டு 500 ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன். 2வது லெவல்ல 4 பேர்கிட்ட இருந்து 1500 வந்தது. 6000 வந்தது. 2500 ரூபாய் சிஸ்டம் சொன்ன முகம் தெரியாத நண்பர்களுக்கு அனுப்பி வச்சிட்டேன். நான் ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். என்னோட குருநாதருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன். 3வது லெவல்ல 8 பேர்கிட்ட இருந்து 2500 வந்தது. 20,000த்துல 10,000 வந்து முகம் தெரியாத நண்பர்களுக்கு மகிழ்ச்சியா உதவி பண்ணி சந்தோஷம் அடைஞ்சேன். அந்த மீதி இருக்கிற 10,000 ரூபாயில 6,000 ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன். 2,000 ரூபாய் வந்து என்னுடைய குருநாதருக்கு கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற 2,000 ரூபாயில 2 ஆட்டுக்குட்டி எனக்கு கிடைச்சது. அடுத்தது ஃபைனல் லெவல்ல 16 பேர் 10,000 கொடுத்தாங்க. 1.60 வரும்போது நான் 10,000 ரூபாய் குருநாதருக்கு கொடுத்துட்டு 1.45 எனக்கு 5,000 ரூபாய் வந்து திரும்ப வந்து 5 ரீபர்த் குளோனிங் ஐடி ஆட்டுக்குட்டி கிடைச்சது. இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முதல்ல ஒரு 500, அப்புறம் ஒரு 2,000, அப்புறம் ஒரு 6,000, அப்புறம் ஒரு 1.45. இது எல்லாம் சேர்த்துனா 1,53,500 ரூபாய். சார் நான் ஒரு 1000 கொடுத்தேன் சார், எனக்கு 153 மடங்கு கொடுத்துருக்கீங்களா சார்? நான் கொடுக்கலைங்க, இந்த பிரபஞ்சம், இந்த சிஸ்டத்தை அதனாலதான் சொன்னேன், எங்க சங்கர் சாருக்கு நோபல் பரிசு கொடுத்தா கூட தகுன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். இப்படி வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு இது மேலோட்டமா பார்த்து 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படியா 1,60,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா புரியும். இந்த விஷயம் தான் நண்பர்களே. இந்த இடத்துல நம்ம வந்து கவனமா கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, வெறும் 1000 ரூபாயில உள்ள வந்து அதுல வந்து கொடுத்து சந்தோஷம் வேறங்க. அந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் போறாதுங்க.
அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நமக்கும் ஒரு 1,53,500 கிடைச்சிருக்குது. நமக்கு வழிகாட்டின அந்த குருநாதருக்கு ஒரு 12,500 கிடைச்சிருக்குது. நமக்கு ஒரு 8 ரீபர்த், அந்த 8 ஆட்டுக்குட்டி கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ஆட்டுக்குட்டி என்ன சார் பண்றது அப்படின்னா, இங்கதான் சார் மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதாவது நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உள்ள வந்தீங்க இல்லையா, இதை என்னன்னு நினைக்கலாம்னா, ஒரு தெய்வீக ஆடு ஒண்ணு வாங்கணும்னு வச்சுக்கோ. ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு 1000 ரூபாய்க்கு வாங்கணும். இது தெய்வீகமான ஆடு. இந்த ஆட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு குணம் உண்டு. என்னன்னா, பொட்டை குட்டிகள் மட்டும் தான் போடும், ஃபீமேல் மட்டும் தான் குட்டியா போடும். அது வந்து அப்படி ஃபீமேல் குட்டி தான் போடும், பொட்டை குட்டி தான் போடும். ஆனா அதே மாதிரி எண்ணிக்கையிலும் பாத்தீங்கன்னா இது பிக்சடா. அதிகமாகவும் 8 குட்டினா 8 குட்டி தான் போடும். 6ம் போடாது, 7ம் போடாது, 5ம் போடாது, அப்போ 9ம் போடாது. அப்படின்னா 8 குட்டி கம்பல்சரி போடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1 வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியை, அந்த ஆட்டை விற்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணா, இந்த பாட்டா செருப்பு சொல்லுவாங்களே 99 ரூபா 90 பைசா, அந்த மாதிரி பிக்சட் ரேட்டு தான். இந்த தெய்வீக ஆடு இல்லையா, அதுக்கு பிக்சட் ரேட்டு தான் 1,53,500 ரூபாய்க்கு அது விலை போகும். இப்ப புரிஞ்சுதுங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஆடு 8 குட்டியும் போட்டுச்சு. அது இல்லாம அது விற்பனை ஆகும்போது 1,53,500 ரூபாய்க்கு போனது. சரிங்க சார். அப்படின்னா அந்த 8 குட்டி அப்படின்னா, சார் நீங்க சொல்றதை பார்த்தா அந்த 8 ஆட்டுக்குட்டி ஒன்னொன்னு அது மாதிரி 8 குட்டி போடும், ஒன்னொன்னு 1,50,000 ரூபாய். சார் இது என்ன சார் பெருசா பிரமிப்பா இருக்குது? ஆமாங்க சார். உள்ள வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அத்தனை பேரும் என்னடா பிளான் இது, பட்டை கலப்புறா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அவங்கவுங்க அப்படியே தெரிச்சு அப்படியே பறந்துட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் பேசுறதுக்கு அவ்வளவு பரபரப்பா இருக்கிறாங்க. இது புரியாத வரைக்கும் தான் சார் வந்து என்னமோ ஒரு 1000 ரூபாய் ஹெல்பிங் கான்செப்ட் என்ன இருந்த போது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் புரிஞ்சிருச்சுன்னா, வாடாசாமி நமக்கு கிடைச்சதா ஒரு ஒரு அற்புதமான விளக்கு, நமக்கு வந்து ஒரு அமுத சுரபி கிடைச்சிருக்குதுன்னு புரிஞ்சிருச்சுன்னா, அவங்க வந்து அவங்களோட குடும்பம் பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சிரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 முறை மத்தவங்களுக்கு உதவி பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா 1,53,500 நமக்கு கிடைக்குது 4 லெவல்ல. இது வந்து அந்த 8 ஐடி அப்படின்னு சொன்னா, அப்ப 8 மடங்கு அந்த 1,50,000 ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஒரு 12,00,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அந்த 8ம் 8 போட்டுச்சுன்னா 64 குட்டி ஆகும். 64 குட்டி நீங்க சேல் பண்ணா ஒரு 98 லட்ச ரூபான்னு காட்டுது. அப்ப இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா உட்காந்து பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க நண்பர்களே. நம்ம வந்து வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம், கோடிங்கிறோம், லட்சங்கிறோம், அப்படி எல்லாமே சொல்றோம். அதெல்லாம் வெறும் 10,000 வரைக்கும் தாங்க டக்கு டக்குன்னு எழுதுவோம். லட்சத்துக்கு 5 சைபரா 6 சைபரான்னு வரும். அப்ப 10 லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வரும். நீங்க வந்து ரொம்ப சுலபமா, இன்னும் சொல்ல போனா இதுக்கு எல்லாம் எவிடன்ஸ் இன்னும் ஒரே ஒரு 6 மாசம் சார். அத்தனையும் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கெல்லாம் வந்தது பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த 8 ஆட்டுக்குட்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இயல்பா என்னன்னா இந்த 8 இல்லைங்க, வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆட்டுக்குட்டி கிடைக்கும். ஏன்னா முதல்ல வந்த 2வது லெவல்ல ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சோம்ல, அது 4வது லெவல் நம்ம முடியுங்காட்டி அது ஒரு குட்டி போட்டு நின்று இருக்கோம். ஏன்னா இங்க இருக்கதே முடியல, அதுங்காட்டி இது ஒரு குட்டி போட்டுருச்சு. பேர குழந்தை எல்லாம் வரிசையா ஊட்ட சுத்தி வெறும் புழுன்னு ஆட்டுக்குட்டியா சுத்தன்னு பாத்துக்குங்களேன். அப்ப ஒத்த ஆடு பட்டி ஆடு ஆன கதை இது. ஒரு ஒரு விவசாயி ஒரே ஒரு ஆடு தெய்வீக ஆட்டை வாங்கி கட்டினானா அவன் தலைமுறையா வந்து நிம்மதியா சந்தோஷமா பொருளாதார தன்னிறைவு அடைஞ்சு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கான வாய்ப்பு தான் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட் சிஸ்டம் உதவி கொடு உதவி பெறுன்னு ஒரு திட்டத்தை கொடுக்குதுங்க. சரிங்க சார். இதுல சிறப்பம்சம் என்ன சார் அப்படின்னா, ஒரு முறை தான் சார் நம்ம 1000 ரூபாய் நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்குறோம். ஆனா அதே மாதிரி அறிமுகம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம குருநாதருக்கு வந்து 12,500 ரூபாய் ஒரு சுற்றுல கிடைக்குது. அப்ப இது லெவல் வந்து 8 லெவல் 10 லெவல் போடாம வெறும் 4 லெவல், அதே மாதிரி 2 மேட்ரிக்ஸ் 2 4 8 16ன்னு சொல்லி சிம்பிளா முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் சுற்றுலயே நமக்கு 1,53,500 ரூபாய் நமக்கு, அதாவது 160 மடங்கு நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு இதுலயும் வந்து ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய அந்த 8 ரீபர்த் ஐடி அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல வந்து அந்த ஐடி அடுத்தது 8 குட்டி போடும். இந்த மாதிரி நமக்கு வந்து தொடர்ச்சியா நமக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னா நான், என்னுடைய மகன், என்னுடைய பேர குழந்தை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா செய்யறதுக்கு சார் ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் ஒரு கம்பெனிக்குள்ள இருந்து அது ரன் ஆன மாதிரி எனக்கு தெரியலைங்க சார். மீறி போனா ஒரு சில கம்பெனி 10 வருஷம் ரன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா தலைமுறை தாண்டி 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ரன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டம் தான் நம்மளுடைய திட்டங்க. சரிங்க சார். இந்த திட்டத்துல இவ்வளவு வருமானம் கிடைக்குது, இதே பிரமிப்பா இருக்குது. இதுல வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் பாத்தீங்கன்னா டூர் கூட்டு போறான், கார் வாங்கி கொடுக்குறான், கடனாளி ஆக்குறான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இங்க வந்து பாராட்டு மாதிரி ஏதாவது இருக்குங்களா, ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னா இருக்குங்க சார். சும்மா வாய் வழியா சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போறது இல்லைங்க. இன்னொரு நான் 2 ஹீரோ சொன்னேன், இதுல இன்னொரு ஹீரோ இருக்காரு, அவர் தான் ஸ்பான்சர் இன்கம். நமக்கு பார்த்தோம், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஒரு நபர் 1,50,000 ரூபாய் 1 வருஷம் 1 லட்சம் ரூபாய் 1 வருஷம் 1 கோடி ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 1 வருஷம் 1 கோடி ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 1 வருஷம் 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் 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 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய்
அதாவது நம்ம என்னுடைய குருநாதர் வெங்கடேசன் என்ன அறிமுகப்படுத்தினாரு. எனக்கு 1,53,500 வரும்போது அவருக்கு ஒரு 12,500 கிடைக்கும், இது நியாயம். என்ன எத்தனை முறை அப்ரோச் பண்ணாரு? ஒரே ஒரு முறை அப்ரோச் பண்ணாரு, எனக்கு புரிய வச்சாரு, தலைமையில தட்டி இதை புரிஞ்சுக்கிடான்னு சொன்னாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அவருக்கு 12,500 கிடைச்சது ரைட்டு. ஆனா எனக்கு கிடைச்ச இந்த 8 ஆட்டுக்குட்டியை நான் விற்கும் போது ஒன்னொன்னு 12,500 வருமா? இது என்ன சார் பண்றது? வேற யாருக்கா கொடுத்துறதா இல்ல நானே வச்சுக்கிறதா? இல்லைங்க, எத்தனை 1,53 நான் வாங்கினாலும் அத்தனை 12,500 அவருக்கு கிடைக்குங்கிறதான் மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இதை வந்து நம்ம இப்ப 8க்கு இப்படிங்க, அதுக்கு அடுத்து 64, அதுக்கு அடுத்து 512, எல்லாமே ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு ஐடிக்கும் கம்ப்ளீட் ஆகும்போது 4 நிலைகள் தாண்டி நான் 1,53,000 வாங்கும் போதெல்லாம் என்னுடைய குருநாதருக்கு அவருக்கு உண்டான அந்த 12,500 கிடைக்கும். அப்ப ஒரே ஒரு வருஷத்துல 10 ஆட்டுக்குட்டி அப்படின்னா முதல் வருஷத்துல என்கிட்ட 10 இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 நமக்கு வந்து 12,500 ஒரு ஐடிக்குன்னா 10 ஐடிக்கு 1,25,000 வந்திருக்கும். பர் மந்த் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,400 சம்திங் வருங்க. அதே 2வது வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த 10 ஐடியும் 10 குட்டி போட்டுருந்துச்சுன்னா 100 ஐடி வந்திருக்கும். ஒன்னுக்கும் 12,500 கிட்டத்தட்ட வந்து 12,50,000. இதை 12,50,000 50,000 விட்டுருங்க கணக்கு போடுறதுக்கு. மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான 2வது வருஷத்துலயே மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுங்க. அடுத்தது 3வது வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த 100 ஐடியும் 10 குட்டி போடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 ஐடி. ஒரு ஐடிக்கு 12,500 1,25,00,000 அதுல வருதுங்க. அப்ப இதை கணக்கு போட்டோம் அப்படின்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,41,000 நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து கோடி லட்சம் சொல்றாங்களே சார் அப்படின்னா இது இங்க இத்தனைக்கும் சாட்சியங்கள் இருக்குதுங்க. இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் இன்னைக்கு நீங்க வரீங்கல்ல, நீங்க வந்துட்டு இதை நான் சொல்ல போறது இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே நீங்க அது புது நபர்கள் வரும்போது நீங்க இந்த இடத்துல வரும்போது நீங்க இந்த எவிடன்ஸோட என்ன காட்டுறதுக்கான டைம் இருக்குதுங்க. சும்மா 2 மாசம் தாங்க, 2 தலை தான் வெளியில வந்திருக்கு, இலை தான் 2 வந்திருக்குது, 2 3 இலை வந்திருக்குது. அதுலதான் பஞ்சாயத்து ஆகிற போகுது. 3 இலை வந்திருக்குதுங்க. இப்ப இதுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு மேல இது முழுமையா பணத்தை வாங்கிட்டு வெளியில போயிருக்காங்க. இதெல்லாம் வாங்கினவங்க யாருன்னா அந்த கம்பெனி சுத்தி இருந்துட்டு அந்த மோடி மஸ்தான் வித்த காட்டும் போது 4 பேர் நினைக்கிட்ட ரத்தங்கிக்கு சாவு அப்படின்னு அதுல ஒருத்தன் வருவான் பாரு, அந்த மாதிரி ஆளுங்க இல்லைங்க. வேற ஒவ்வொரும் பாதிக்கப்பட்டவங்க. இது உருவாக்குனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? பாதிக்கப்பட்டவங்க மேல பாதிக்கப்பட்டவங்க கூட தோத்து போனவங்க கூட பின்னாடி போங்க நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உண்மைங்க சார். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி என்னுடைய கதைகள் சொல்லலாம். நான் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சாமி, நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். நீங்க வந்தா நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் தேம்பி அழுகுறாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தேம்பி அழுது மயக்கமே போட்டாரு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இதுல இந்த பாதிக்கப்பட்டவங்கிறத விட இதுல வந்து நிபுணர்கள். கடன் அப்படிங்கிற ஒரு 10 புத்தகத்தை எழுதுனா 8 வால்யூம் 10 வால்யூம் எழுதக்கூடிய ஜாம்பவான்கள் இங்க இருக்கிறாங்க. கஷ்டம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தற்கொலை பண்றதோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு இங்க ஆட்கள் இருக்காங்க. பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்குது, பாட்டு எழுதுறதுக்கு ஆள் இருக்குது, கதவசனம் எழுதும் ஆள் இருக்கு, டைரக்ஷன் பண்ணவும் ஆள் இருக்குது. எங்களால ஒரு சிறப்பான பட்டத்தை கொடுக்க முடியாதா? இன்னும் சொன்னா நம்மால கொடுக்க முடியாதா? இன்னைக்கெல்லாம் நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வராங்க, நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ் வராங்க. வந்தவங்க பார்த்துட்டு சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லும் போது இது ஏதோ ஒரு சப்பையான இது, ஏதோ உங்களுக்கு என்ன 2 லெவல் தாண்டுங்க 4 லெவலுங்கிறீங்க, 2 லெவலுக்குள்ளார கம்பெனி க்ளோஸ் ஆயிடுமா, இந்த சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுமான்னு கேட்டவங்களாம் கூட இல்லைங்க, இது ஏதோ 2 மாசத்துக்குள்ளார 14,000 ஐடி, இது சாத்தியம் இல்லையா, இது எப்படி அது அப்படின்னு கேட்டு உள்ள வராங்க சார். உள்ள வந்தவங்க சார் அங்க வெளியே நிக்கிறவங்க நிக்கட்டும், பேசுறவங்க பேசட்டும், செய்யறவங்க செய்யட்டும், நான் எத்தனை 25 கொடுக்குமா 50 கொடுக்குமான்னு ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப யாரையும் இங்க வந்து பிடிக்கிறது இல்லைங்க. சாக்கு பை எடுத்து தோல் மாலை போட்டுட்டு போய் போடுறா சரடு போட்டு கட்டுறான்னு பிடிக்கிறது இல்லைங்க. வாழ்க்கையை கொடுக்குறோங்க. ஒருத்தருக்கு இல்லைங்க, ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுக்குறோம். ஒரு குடும்பத்துக்கு நம்ம போய் ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் தண்ணீர் அடைஞ்சதுன்னா நம்ம அங்க முன்னாடி ஏற்கனவே குடும்பம் வச்ச தாத்தா சொட்ட தாத்தா அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு நம்ம போட்டா அவங்க வச்சு நமக்கு வந்து அதுக்கு தூப தீபம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, தெய்வமா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சிஸ்டம் கொடுத்துருக்குதுங்க. இதுல வந்து ஒரே ஒரு நபர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 12,500 கிடைக்கும்னு சொல்லி சொன்னேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்னா ஒரு நபருக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலமா உங்களுக்கு என்ன தொகை கிடைக்கும் நான் சொன்னேன். இப்ப 12 பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 12 நபர்களை ஒரு 1000 ரூபாய் மத்தவங்களுக்கு உதவி பண்ண நீங்க அவங்களை வலியுறுத்தி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா 12 பேருக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா, வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டருங்கிற உங்களுக்கு தகுதி உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 1,50,000 கிடைக்கும். அடுத்த ரவுண்ட்ல அது மாதிரி 8 மடங்கு, 3வது ரவுண்ட்ல அது மாதிரி 8 மடங்கு. நீங்க கால்குலேட்டர் வச்சுட்டு போட்டு பாருங்க சார். ஏன்னா வரவன் பூரா கோடின்னு தான் சொல்றான், நம்மள தெருக்கோடியில் நிறுத்துறாங்கிற ஒரு நமக்கு இந்த வெறுப்புணர்ச்சி இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்ட சிரமங்களும் அவமானங்களும் அசிங்கம் சங்கடம்
எல்லாமே அங்க இருக்குதுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல சாக்கு பையா பார்த்து அதுல எல்லாம் அந்த அந்த கஷ்டம், கவலை, அவமானம், அசிங்கம், தோல்வி எல்லாத்தையும் மூட்டை கட்டிருங்க. அத பக்கத்துல வச்சுக்கிட்டு இத பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா செய்யறதுக்கு கூடாது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். அதாவது என்னையா இருந்த போது ஏன் வெங்கடேசன் நீ வேற தெரியற 1000 ரூபாய் கொடுத்தாங்க 1 லட்சம் தரும் அந்த RBI இருக்குது அது இருக்குது எவன் வந்து நோட் அடிக்கிறவன் தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்லாம் நான் கிண்டல் அடிச்சேன் அவரை. ஆனா உள்ள வந்ததுக்கு பின்னாடி அவருக்கு முன்னாடி நான் 12 பேருக்கு கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனேன். இன்னைக்கு அவருக்கு முன்னாடி 25 பேருக்கு கொடுத்து நான் சிஸ்டம் மேனேஜர் ஆனேன். ஏன்னா அவர் வர்றது அவர் வழி காமிச்சிட்டாரு. கடவுள் காட்டு வர ஊட்ட மாட்டாரு. அதனால கடவுளே நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேகத்தை எடுத்து நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். இப்ப 12 கொடுத்தா சிஸ்டம் ப்ரொமோட்டர், அதே 25 கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர். அதாவது 25 பேருக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்க குடும்பத்துல ஒளியேற்றி வச்சீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் மேனேஜர். அந்த 25 பேர் மூலமா உங்களுக்கு ஒரு 3,12,500 ரூபாய் உங்களுக்கு அந்த கிஃப்டா கிடைக்கும். ரெண்டாவது அதுக்கு அடுத்தது முதல் வருஷத்துல அப்படின்னா அடுத்த வருஷத்துல 8 மடங்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். அதை அப்படியே திரும்ப 8 மடங்கா பெருக்கி பாருங்க. இது எல்லாமே ஒரு தடவை அந்த உங்களை அழைச்சிட்டு வந்தவங்க கிட்ட அந்த PDF வாங்கி உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க நண்பர்களே. ஏன்னா இது கோடிங்கிறது வந்து கெட்ட வார்த்தைங்க அளவுக்கு நம்ம ஆளுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது மேல ஒரு அலர்ஜி, வெறுப்பு நிறைய சொல்லி சொல்லி சங்கடமாயி போச்சு. உட்றா எனக்கு எதாவது கொடுப்பியா அப்படின்னா நான் தான் சொன்னேன் 2.5 மாசத்துக்குள்ளார நீங்க போட்ட நான் நான் உதவி தொகையா கொடுத்த பணம் எனக்கு 2ல இருந்து 3 மாசத்துக்குள்ளார ஒரு 2.5 மடங்கு எனக்கு திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா இது வரைக்கும் எங்கேயுமே அதை நான் பாக்கலைங்க. போட்ட பணம் கிணத்துல போட்ட கல்லு தான் போனதுதான். அப்பா அதுல வேற நம்ம ஆளுங்க சந்தோஷம் மாப்பிள நான் போட்டதை எடுத்துட்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்த நிலைமை மாறி 2.5ல இருந்து 3 மாசத்துக்குள்ளார நான் போட்ட பணம் நான் மனசார ஒருத்தருக்கு டொனேட், இதுவும் வந்து இன்வெஸ்டரோட பண்ணலைங்க. நான் வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு நண்பருக்கு உதவிதான் பண்ணேன். எனக்கு அது மேல பணம் வரலைன்னா கூட எனக்கு மனநிலை நான் வரும்போதே அந்த மனநிலையில தான் வந்தேன். 1000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி பண்ணேன், ரைட்ரா மாப்பிள செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனா 2.5 3 மாசத்துல எனக்கு வந்து இன்னைக்கு கரெக்டா நான் வந்து மே மாசம் 12ஆம் தேதி ஐடி போட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு 2 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு 500 ரூபாய் கிடைச்சது, இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைச்சது. ஐ ஆம் ஹாப்பி. இன்னைக்கு உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 50 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல் ரவுண்ட்ல 6,25,000, அடுத்த ரவுண்ட்ல 50 லட்சம், அதுக்கு அடுத்து அது 8ஆல பெருக்கி பாருங்க என்னன்னு உங்களுக்கே தெரியும். சிஸ்டம் டைரக்டர் அப்படின்னு சொன்னா 100 பேர் சார். ஒரு நல்ல விஷயம் இப்ப நாம வந்து ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி சொன்னா நம்ம யோசனை பண்றதுக்கு என்ன காரணம்? இதனால நாளைக்கு தான் பஞ்சாயத்து வந்துட்டா அவன் வந்து 500 ரூபாய்க்கு ஒரே மாதிரி பேசுவான், 5 லட்சத்துக்கு ஒரே மாதிரி பேசுவான், நமக்கு எதுக்குப்பா நம்ம பணம் போனா கூட பரவாயில்லன்னு நம்ம நினைப்போம். அது நியாயம், கரெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனுபவம் அப்படித்தான் இருக்குது. ஆனா நான் இப்ப சொன்ன 33 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குன்னு, இந்த அனுபவத்தின் அடிப்படையில இது வந்து காலங்காலமா போகக்கூடிய சிஸ்டம்னு கண்டுபிடிச்சாதான் சார் எனக்கு அனுபவம். நான் 33 வருஷமா நான் நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாம தெரிஞ்சுன்னா நானும் அப்ப புதுசா வரவங்களுக்கு ஒன்றும் அது பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயம் நம்ம கையில கிடைச்சுன்னா நம்ம எவ்வளவு பேருக்கு சொல்லுவோம்னா எவ்வளவு பேர் வேணுமாலும் சொல்லலாம் சார். எத்தனை குடும்பத்தை வேணுமாலும் வாழ வைக்கலாம் சார். அப்ப அந்த மாதிரி ஒரு நம்மளால பாதிக்கப்பட்டவங்க, நமக்காக பாதிக்கப்பட்டவங்க, தெரிஞ்சே தெரியாமலோ இதெல்லாம் இணைச்சு விட்டுருப்போம். ஒரு 100 ரூபாய் நஷ்டப்பட்டிருந்தா கூட சரிங்க சார். அவங்க எல்லாம் கூப்பிட்டு மன்றாடி இதை புரிய வைக்கிறதுக்கு பாருங்க சார். அப்படி உங்களால முடியலையா, இங்க ஜூம் மீட்டிங் நடக்குதுங்க சார், இங்க கூப்பிட்டு வந்து உட்காருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து சிஸ்டம் மேனேஜரா சிஸ்டம் டைரக்டரா ஆகணும்னா 100 பேரை வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் டைரக்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 12,50,000 ரூபாய் உங்களுக்கு முதல் ரவுண்ட்ல கிடைக்கும். அடுத்த ரவுண்ட்ல அது மாதிரி 8 மடங்கு, அதுக்கு அடுத்தது ரவுண்ட்ல அது மாதிரி 8 மடங்கு கூட்டி கழிச்சு பாருங்க நண்பர்களே. பிரமிப்பின் உச்சிக்கே போயிருவீங்க. இதெல்லாம் சொல்றது நடக்குமா சார்னா நான் காமிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து ஒரு இப்ப வந்து 2024 7வது மாசமா, அடுத்த வருஷம் 7வது மாசம் என்கிட்ட வந்து என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு இதை போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து என்ன கேளுங்க சார், நான் உத்தரவாதமா சொல்றேன். என்னன்னா நான் இப்ப எப்படி என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்றது இன்னமும் அந்த தயக்கம் பயம் எல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு 1000 ரூபாயில நீங்க ஒரு டொனேஷன் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு 5 பேருக்கு ரிஸ்க் எடுங்க. 5 லட்சம் இல்ல, வெறும் 5000 ரூபாய். அந்த நண்பர்கள் ஒருவேளை இல்லைன்னு சொன்னா அவங்ககிட்ட நான் எடுத்தவங்க என்ன சொல்லிருக்கேன்னா சார் ஒரு 3 மாசம் நீங்க ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பைசா கூட வரல, இந்த சிஸ்டம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஒண்ணு மாத்தி கொடுத்துட்றேன், இல்லைன்னா நீங்க கொடுத்த 1020க்கு 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்னோட இணைப்புல வந்த நான் அந்த வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் முதல் தவணை வாங்கிட்டாங்க. இந்த வாரம் இன்னொரு வாரம் 10 நாளுக்குள்ளார அவங்க எல்லாமே செகண்ட் ரவுண்ட் வாங்குவாங்க. அந்த 25 பேர் செகண்ட் ரவுண்ட் வாங்கும்போது எனக்கு ஒரு எல்லார்கிட்ட இருந்து 500 ரூபாய் கிடைக்கும். எல்லாருமே இப்ப கொஞ்சம் ஊசலாட்டத்துல இருந்தவங்க இப்பதான் கொஞ்சம் தெளிவடைகிறாங்க. இவன் சொன்னது ஏதோ உண்மைதான் போல் இருக்கு, எது மாதிரி இல்லாத புது மாதிரின்னு சொன்னா அட உண்மைதான் போல் இருக்கு, இப்பதான் அவங்க யோசனை பண்றாங்க. நண்பர்களை விழித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி 100 டைரக்டர் இல்லைங்க சார், 1000 பேரை கொடுப்போம் சார். நெக்ஸ்ட் இயர் 2025 முடியுங்காட்டி நான் என்னுடைய டைரக்டர்ல 1000 குடும்பத்தை வாழ வச்ச அந்த நிம்மதி எனக்கு இருக்கும் சார். அதன் மூலமா வர வருமானம் அடுத்ததுங்க சார். எங்க போய் முட்டி மோதி சார் ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க சார்.
பொருளாதார சுதந்திரம் அடையணும், சொந்த வீடு, கார் போன வசதியோட வாழணும், குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சரியான வயசுல வந்து சகல விதமான சீர் சனத்தையோட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு எதிர்கால தேவைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும், இல்லைன்னு வரவங்களுக்கு உதவி பண்ணணும், உதவி கொடுக்க ஆள் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு ஓடோடி போய் உதவி பண்ணணும். இப்படி நிறைய ஆசை, விருப்பம், கனவு, லட்சியம் இருக்கிறவங்களுக்கான ப்ராஜெக்ட்டுங்க சார் இது. அப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னா உதவி கொடுத்து உதவி பெறும்போது அந்த நிம்மதியோட அத்தனை குடும்பங்களை விளக்கேற்றி வச்ச சந்தோஷம் வரும்போது இதை விட வாழ்க்கையில இந்த இந்த ஜென்மத்துல எனக்கு நான் என்ன சார் பண்ணிட போறேன், அதுவே எனக்கு போதும் சார். அடுத்தது, சரிங்க சார், இந்த சிஸ்டத்துல வர்றதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க சார். கண்டிஷன்ஸ் இருந்தாதான் அது வந்து சரியா நடக்கக்கூடிய சிஸ்டம். என்ன சார் கண்டிஷன்? ஒன்றும் இல்லைங்க சார். நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும், அதுல ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது அந்த யூபிஐன்னு சொல்லுவாங்களே அது இருக்கணும். ஏன்னா நம்ம உட்காந்த இடத்துல இருந்து வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு உதவி பெறக்கூடிய ஒரு திட்டம் சார். அப்ப இது இது மட்டும் இருக்கணும். சரி, வேறங்க சார் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும். 1020 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க ஐடி போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. உங்க நண்பர் யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அந்த சிரமத்தை கூட கொடுக்காம அவங்களே வாங்கி யாருக்கு அந்த பின் 20 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு ஐடியை போட்டு அவங்களுக்கு யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கி உங்ககிட்ட அவன் அந்த அதான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி கையில சாவி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க என்ஜாய் பண்றதுதான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதுசா வர நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், என்னோட வயசுல அதிகமானவங்க இருப்பீங்க, குறைவானவங்க இருப்பீங்க, ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்காம யார் நண்பர்கள் சொன்னாலும் உள்ள போகாதீங்க சார். நான் அந்த தப்பை பண்ணேன். அப்படியே ஒரு 1000 ரூபா தான் சார் விடுங்க சார், எத்தனையோ 1000 நம்ம பார்த்துட்டோம் விடுங்க சார்ன்னு சொன்னா 1000 ஆதர்ஸ் கேட்கறான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா யாருமே ஜூம் பார்க்காம இப்ப அவங்களுக்கு பிளானும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, பணம் வரதுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்குறாங்க, நிறைய கூத்தடிக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ணல. ஆனா வாங்க ஜூம்குள்ளார வாங்கன்னா என்ன சார் சொல்லிட போறாங்க, சொன்னதை தானே சொல்ல போறாங்கிறாங்க. இப்ப 2வது ரவுண்டு வாங்கும் போதுதான் அவங்களுக்கு எல்லாம் வந்து பொறியில் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால இந்த தவறை நீங்க உள்ள வரவங்க பண்ணிட வேணாம்னு நான் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிறேன். என்னன்னா ஒரு முறைக்கு 4 முறை 4 பேப்பர் ஒரு 10-20 பேப்பர் எடுங்க சார், உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க. இந்த மாதேசன் ஒருத்தர் சொன்னாரு, இப்படி வருது அப்படி வெறும் 1000 ரூபாய் கொண்டு போய் அப்படியே 1.53 வாங்குற வித்த என்ன அது? இப்படி ஒண்ணு ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியுமா? யார் அந்த சங்கருங்கிறவரு என்ன அந்த அவருக்கும் அதே மாதிரி மூலதானே அப்படின்னு உங்களுக்கு அந்த யோசனை வந்தது அப்படின்னா வந்ததுக்கு பின்னாடி இதை தெளிவா முழுசா புரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க நண்பர்களே. சொன்னாருங்கிறதுக்காக ஐடி போட்டு எங்க ஜாசன் சார் தான் சொன்னாரு, வேண்டா வெறுப்போட பிள்ளை பத்திட்டு காண்டாமிருகன் பேர் வைக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இந்த நல்ல பேரா வைக்கலாம் சார், எது காண்டாமிருகன் பேர் வைக்கணும்? அப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெக்கவே வேணாம். ஆசையா வந்துட்டு இது உள்ள நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, நான் முதல்ல சொன்னேன், பிரபஞ்சம் மகிழ்ச்சியா முழு மனசோட செய்யறவங்களுக்கு அதை விட பல மடங்கு செய்யும்னு சொன்னேன். இங்க வந்து வேண்டா வெறுப்போட வந்துட்டு 1000 ரூபாய் வேற 1000 ரூபாய் வந்துச்சு, அதுல வேற 750 அனுப்பணுமா அப்படின்னு கடுப்போட வந்தோம்னா அது நமக்கு பிரயோஜனப்படாதுங்க சார். அதனால முழுசா தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், ஜிபே நம்பர், போன்பே நம்பர் எல்லாம் கரெக்டா கொடுங்க. வேற எந்த பெரிய கண்டிஷன்ஸ் ஒன்றும் இல்லைங்க சார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லிட்டேன், நேம் வேணும், உங்க மொபைல் நம்பர் வேணும், ஜிபே, போன்பே, பேடிஎம் என்ன யூபிஐ யூஸ் பண்றீங்களோ அது வேணும், வாட்ஸ்அப் நம்பர் வேணும். பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு சார் என் பாக்கெட்ல இருக்குங்க சார் சொல்லாதீங்க சார். 1020 அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஐடி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் முகம் தெரியாத ஒரு நபருக்கு அனுப்பின பின்னாடி நமக்கு ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும். அப்ப கிடைக்கும் போதே யாருக்கு அனுப்பணும்னு இந்த மாதிரி காமிக்கணும், டொனேட் ஐஎன்ஆர் 1000 அப்படின்னு. அதுல யாருக்கு நம்ம அனுப்பணும், அவருடைய பேர் என்ன, அவருடைய ஐடி நம்பர் என்ன, அவருடைய ஜிபே நம்பர் என்ன, போன்பே என்ன, பேடிஎம் என்ன, இதெல்லாம் அதுல குறிப்பிட்டிருக்கும். கூடவே அவர் அறிமுகப்படுத்தின அந்த குருநாதர் யாருங்கிற நம்பரும் அதுல இருக்கும். ஒருவேளை என்ன மாதிரி தீவிரமா வேலை செய்யற ஒரு நபர் இன்னைக்கு எப்பவுமே உட்காந்துருக்கிறவர் இன்னைக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், எனக்கு ஒருத்தர் பணம் அனுப்பணும், பணம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்புறேன், அவர் வாங்குறது கூட முடியல, போன் கூட எடுக்கல அப்படின்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. அப்படின்னா உடனே யாரை கூப்பிடணும், வெங்கடேஷ் கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. உடனே வெங்கடேஷ் கூப்பிட்டு, சார் உங்க நண்பர் மாதேஷ் என்ன போனே எடுக்கணும், ஐயோ சார் அவர் குழந்தை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு சார் அப்படின்னு சொல்றதுக்கு அது வேணும், கான்டாக்ட் பண்றதுக்கு அந்த அந்த விஷயங்கள் அதுல பதிவா இருக்கும். ஆக நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்பும் போது 1000 ரூபாய் ஜிபே அனுப்புறோம்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஃப்ரம் மாதேஷ், என்னோட ஐடி நம்பரு, டு வெங்கடேஷ் அவரோட ஐடி நம்பர். ஐடி நம்பர்ல ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, சார் இது ஒரு ஐடி இருந்தா பரவாயில்லைங்க சார், நான் தான் சொன்னேன் ஊட்ட சுத்தி ஆட்டுக்குட்டியா சுத்துதுன்னு. இப்ப எங்க ராமலிங்க சாருக்குலாம் வந்து ஒரு ஐடி 8 குட்டி போட்டிருக்குது. அப்ப வந்து அந்த அந்த ஒரு ஐடி 8 குட்டி போட்டுச்சு பாத்தீங்களா, அது முதல்ல வந்த குட்டி எல்லாம் 2வது 3வது லெவல் வந்துருச்சு. அவர் உண்மையாலுமே அவர் ஊட்ட சுத்தி தான் இன்னைக்கு 100-150 ஆட்டுக்குட்டி சுத்திட்டு இருக்குது. அவரும் நிறைய டைரக்ட் எடுத்திருக்காரு. அது இல்லாம இந்த ரீபர்த் ஐடி மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட எங்க பாக்கியராஜ் சார் சொல்லுவாரு அவ்வளவு சந்தோஷமா, சார் என்ன சார் எங்க பார்த்தாலும் வேற குழந்தை பிறந்துருச்சுங்க சாருங்கிறாங்க.
என்னன்னு அந்த சந்தோஷம் ஐடி வரும்போது தான் சார் அந்த சந்தோஷம் தெரியுது. எனக்கு வந்து இந்த பணம் வந்ததை விட எனக்கு அந்த ரீபர்த் ஐடி ஒன்று வந்தது பாருங்க, அதுதான் எனக்கு உச்சபட்ச சந்தோஷம். எனக்கு புள்ள பிறந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட என் பேர குழந்தை பிறந்தப்ப தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரி இந்த நான் ஒரு 1000 ரூபாய் முகம் தெரியாத ஒரு நபருக்கு கொடுத்தப்ப கூட நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஐடி வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா ரீபர்த்னு ஒண்ணு கிடைச்சது பாருங்க, அவ்வளவு சந்தோஷங்க. அந்த மாதிரி இந்த டீடைல் கரெக்டா அனுப்பிச்சோம்னா அவங்களும் பரவாயில்லையா, விஷயம் தெரிஞ்ச ஆளியா, கரெக்டா பாரு என்னுடைய ஐடியோட 3வது ரீபர்த் ஐடிக்கு ஒரு பணம் அனுப்புறாரு, ரைட், உடனே அப்ரூவல் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய லெஜர் வச்சிருப்பாரு. சார் இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துல நான் வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும், ஸ்பீட் கேஸ்ட் சிஸ்டத்தில் சிஸ்டம் ஒர்க் பார்ப்பதற்காக படித்த நபர்கள் தேவை, மாத சம்பளம் 25,000 பிளஸ் போனஸ் உண்டு அப்படின்னு சொல்லி நானே விளம்பரம் கொடுப்பேன். இது சார் இந்த ஸ்பீட் கேஸ் யாருக்கு சார் இங்க செய்யறாங்க, ஏதாவது அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா, அப்படி ஒரு குரூப் வரும் பாருங்களேன். யாரு தெரியுங்களா, இன்னைக்கு வந்துட்டு என்னையா உங்க சிஸ்டத்துல இருந்த போதுன்னு சொல்றவங்க அங்க வருவாங்க. அவங்க அந்த 25,000 லாய்க்குங்கிறது நாம ஒண்ணும் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் நல்ல நேரம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வந்து கொடுப்பனம் இருக்குதோ, யாருக்கு அப்பா அம்மா எல்லாம் புண்ணியம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு இந்த சிஸ்டம் தான் உனக்கு ஒரு இது லேப்டாப் ஒண்ணு, இந்த பாரு சிஸ்டம் கனெக்ஷன் கொடுத்துட்டான், இது வந்ததுன்னா இது ஓகே பண்ண பாரு, பணம் வந்துருச்சான்னு பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் அடிச்சு அவனுக்கு அப்ரூவல் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த நண்பர் நல்லா இருக்கட்டுன்னு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கண்ணே நீ நீ 5வது ஐடி பாத்திருக்கியா, நீ 25வது ஐடியா, அந்த ரூம் முழுசும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த பழைய அந்த சிஸ்டம் அந்த கம்ப்யூட்டர் வச்சிருக்க ரூம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அங்கங்க தனித்தனியா உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சிஸ்டம் நம்மளோட சிஸ்டம்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வாங்குறதுக்கும் அனுப்புறதுக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா, என்னப்பா இன்னைக்கு மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு மேல நான் அனுப்பிச்சிட்டு மாட்டேங்குது, எனக்கு ஒரு 50,000 1 லட்சம் வந்திருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இங்க காத்திருக்கு நண்பர்கள். அப்படி அனுப்பும் போது அந்த நண்பர் என்ன பண்ணுவார்னா, யார் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிட்டு கீழே அப்ரூவல் இருக்கு பாருங்க, அதை அப்ரூவல் பண்ணி நமக்கு வந்து முழுமை பெற அதை செஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த பேஜ் வந்து புதுசா வரவங்க உங்க யார் கூப்பிட்டு வந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்குங்க சார். நம்ம அப்ரூவல் கொடுத்துறோம். ஸ்பீட் கேஸ்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லயே கூட அப்ரூவல் கொடுக்குற ஒரு நல்ல கலாச்சாரம் நம்ம கிட்ட இருக்குது. இப்ப பணம் வந்துருங்கிறது நம்பிக்கை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி இங்க வந்து நம்ம எல்லா விதமான விஷயமும் இன்னைக்கு வர்றவங்களும் ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்களும் சமம். இந்த உணர்வோடு வாங்க. இங்க வந்து அவங்களாம் சீனியர், அவங்களாம் முன்னாடி ஒண்ணும் கிடையாதுங்க சார். அவங்களாம் முன்னாடி வந்திருந்தாலும் ஒரு முன்னாடி வந்தவங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்க தெரியுங்களா, அவங்க ஒரு நபர் வந்தாரு, 8 ரீபர்த் வாங்கிட்டு நம்மளுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. 8 பேர் பின்னாடி இருந்து புஷ் பண்றாங்க. அப்ப நமக்கு அவங்க எல்லாம் நல்லதான் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் வாங்கின பின்னாடி தான் அவங்க திரும்ப வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்குன்னு அந்த ரூல் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள்ல தான் அவங்க வர முடியும். அதனால முன்னாடி போனவங்களாம் அதெல்லாம் இங்க கிடையாதுங்க. அவர் ஒத்த ஐடிக்கு பணம் வாங்கிட்டு பின்னாடி போய் நின்றுட்டாரு. அப்ப நாமெல்லாம் வாங்கின பின்னாடி அவருக்கு பின்னாடி அவர் வாங்கும்போது அவருக்கு பின்னாடி போய் நிற்போம். இப்படி சைக்கிளா மாத்தி நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு இருப்போம். அதுக்கடுத்து நம்ம பையன், நம்ம பேர குழந்தை, இது நடக்குதா இல்லையான்னு 2025 பாருங்க நண்பர்களே, உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயங்களை மனசுல வாங்கிக்கிட்டு அசை போட்டு ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து எழுதி பாருங்க. இதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து தெளிவாயிட்டேன். என்னுடைய குடும்பம் வந்து இனி ஹோட்டலுக்கு போனா எங்க இட்லி எவ்வளவு எங்க விலைப்பட்டிலேயே காணும்னு பார்க்க வேண்டியதில்லை. சட்டை எடுத்துட்டு முதல்ல சட்டை நல்லா இருக்குதான்னு பாக்குறதுக்கு பதிலாக அது வேலை எங்க போட்டு தொலைச்சிருக்கானு, இங்கே கட்டி தொங்கிட்டு இருப்பானே அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். நான் அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு 42 44 ஒரு 5 சட்டைங்க, 38 ஒரு 3 பேண்ட்டுங்க அப்படின்னு வாரம் ஒரு தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி போயிட்டு, சார் மீதி சில்லறை வச்சுக்கங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல லைஃபை நான் நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, இந்த கெட்ட விளக்கத்தை எடுக்க எனக்கு அனுமதி அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும், நான் இதுவரைக்கும் உளறி கொட்டி கிளறி முன்னதெல்லாம் பொறுமையா கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். சிறப்புங்கய்யா, மிக அருமையா எல்லாத்துக்கும் புரியும்படி ஆட்டுக்குட்டி வந்து நல்லா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். அது மனசுல புரியக்கூடிய ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ மக்கள் வந்து எல்லாமே புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி இருக்கும்போது இந்த விஷயத்தையும் புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஆணித்தரமா என்னால புரிஞ்சிக்க முடியுது. அப்படி ஒரு விஷயத்தான் நீங்க தெளிவா நம்ம உறவுகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. மிக சிறப்பாகவும் சொன்னீங்க, அதுக்காக வாழ்த்துக்கள் ஐயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் ஒருவர் அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த பிரபஞ்சம் எடுத்து கொண்டுட்டு போங்கிற ஒரு விதி இருக்கு. அப்போ அந்த நேரம் சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரம் பொன் போன்றது அப்படிங்கிறாங்க. ஆனா அது தவறு. பொன் போன்றது இல்ல, உயிர் போன்றதுன்னு சொல்றாங்க. அந்த உயிர் போயிடுச்சுன்னா யாராலையும் சம்பாதிக்க முடியாது.
அப்போ அந்த நேரமும் அப்படித்தான், நேரமும் உயிரும் ஒண்ணுதான். அதனால ஒரு செகண்ட் கூட நம்ம தவற விட்டோமா அது திரும்ப நமக்கு கிடைக்காது. இந்த தருணம் உங்களுக்கு சரியான தருணம். பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து ஒரு உங்க உறவினர் மூலியமா இல்ல உங்க நண்பர் மூலியமா உங்களை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தை யார் சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா ஆகுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. அதுதான் என்னுடைய விருப்பமும். இங்க வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டு இந்த திட்ட விளக்க உரையை சிறப்பாக ஆற்றிய அவருக்கும் ஒரு நன்றியை, இந்த பிபிஎஸ் ஸ்பீடுகஸ் குடும்ப உறவு அனைவரையும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஐயா, சில உரைகள். உன்னால் முடியும் தம்பி